மீன் என்ன விலை? வாயில புண்ணா? வாந்தி வருதா? ஊமையா? மௌன விரதமா? ஏன்? அது வந்து நம்ம என்ன வேலையா செய்ய போறோம்? சும்மா பார்க்க போறோம். இருக்கட்டும், அதுக்கு நம்மளுக்கு என்ன சம்பந்தம்? தானத்திலேயே சிறந்த தானம் மத்தியானம். அந்த நேரத்துல எந்த வேலையும் நாங்க செய்ய மாட்டோம். அப்படி செஞ்சா தெய்வகுத்தமாய் போகணும் என்னோட முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க. அதனால அந்த டயத்துல எங்க யானைகள் சங்க தலைவியா நான் லீவ் விட்டுருவேன். தூக்கம் என் கண்களில் நடனம் ஆடுவதால் நான் தூங்க போறேன். வெயிட்ற பாய். நல்லா தூக்கம் வருதுன்னு கண்ணை மூடி படுத்தேன். திடீர்னு ஒரு சந்தேகம், தேங்காய்க்குள்ள தண்ணீர் எப்படி போயிருக்கும்? அவ்வளவுதான், வயிற்று தூக்கியாச்சு. முன்னோக்கி நகல போறோம். என்னடா அது முன்னாடி நகல மாட்டேங்குது, என்னவா இருக்கும்? நமக்கு எதுக்கு இந்த ஆலோசனை எல்லாம்? எப்பவும் போல பேசாம படுத்து தூங்குவோம். அவ்வளவுதான், வயிற்று. ஏய், நான் இப்பதான்டா ஊன்னு கத்தவே ஆரம்பிச்சிருக்கேன். அதுக்குள்ள அம்மா சொல்லு ஆட்டுக்குட்டி சொல்ல நான் எங்கடா போவேன்? எங்க அம்மாவாது பரவாயில்ல, என்ன குளிப்பாட்டு ட்ரெஸ் போட்டு என்ன நல்லா பாத்துக்கிறாங்க. அம்மா சொல்றதுல ஒரு நியாயம் இருக்கு. எங்க அப்பா இருக்காரு, ஒரு டயப்பர் கூட எனக்கு மாத்தி விட்டது இல்ல. ஆனா அப்பான்னு ஃபர்ஸ்ட் சொல்லணும்னு என்கிட்ட சொல்றாரு. இதெல்லாம் எந்த ஒரு நியாயம்? பேச தெரியலன்னா இஷ்டத்துக்கு பேசுவாங்க போல. எப்படி சிரிக்கணும்? அப்படியெல்லாம் சிரிக்க கூடாது, அப்படியெல்லாம் பண்ணக்கூடாது. நல்லா வாயை அடக்கி இவ்வளவுதான் சிரிக்கணும். வாய் இவ்வளவுதான் போகணும். பெண்கள் வந்து சின்னதா ஷார்ப்பா கிறிஸ் செய்யறதையும் செஞ்சு விட்டு குடிக்கிறத பாரு, திருவிழாவில காணாம போன புள்ள மாதிரி. ஏய், உன்னை தெரியுண்டா எனக்கு. என்னென்ன வேலைக்கு எப்படி எப்படி முடிய டைப் டைப்பா மாத்துவேன்னு எனக்கு தெரியும். மாப்பிள, அவ ஒரு நடந்து வந்தா பாரு, சும்மா அகின் நட்சத்திரம் கார்த்திக் மாதிரி. ஆப்போசிட்ல நான் பிரபு மாதிரி போய் போத் டேஸ் இங்க படுத்துற நிமிஷம் தாங்க முடியலையே. தலை வலிக்குதா, தலை வலிக்குதே.